அனைவருக்கும் வணக்கம். கரணம் கௌலவம் அப்படின்ற கரணத்தை பற்றி பார்க்க போகிறோம். உங்கள் ஜாதத்தில் முன்னாடியே போட்டிருப்பாங்க. நீங்கள் என்ன கரணத்தில் பிறந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இதோட பலன்களையும் பரிகாரத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. கௌலவம் அப்படின்னா பன்றின்னு அர்த்தம். இவங்க ஒரு அறிவாளி தான். எந்த ஒரு விஷயத்தையும் தோண்டி தோண்டி எடுத்துகிட்டே இருப்பாங்க. சிபிஐயாக இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு இவங்க புத்திசாலி. அரசு சார்ந்த பதவியில் இருப்பாங்க. இயற்கை தன்மை உடையவங்க. அந்த மாதிரி நபர்களை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தோல் சம்பந்தமான பிரச்சனை இருக்கும், ஸ்கின் டிசீஸ். பின் வயதில் தான் உங்களுக்கு யோகம், பிற்கால யோக ஜாதகம் அப்படின்ற மாதிரி. நல்ல ஆடையில விரும்புவாங்க. தாமமான சொத்து தான் அமையும். ஒரு சொத்து அமைஞ்சிட்டா அவங்களுக்கு பல சொத்தா அது மாறும். 40 வயசுக்கு மேலே தான் யோகம். 40 வயசுக்கு முன்னாடி ஏன்டா வாழ்கிறோம் அப்படின்னு வெறுத்து போயிருப்பாங்க. திருமணம் சம்பந்தமான பிரச்சனை மனவாழ்வு இருந்துகிட்டே தான் இருக்கும். குழந்தைனாலையும் பிரச்சனை இருக்கும். தந்தன் மகன் பிரச்சனை இருக்கும். உணவுல திருப்தி இல்லாமல் இருப்பாங்க. இவங்க எதிர்பார்க்கணும் கிடைக்காது. இயற்கை விரும்பியல் இவங்களுக்கு மகரம் கும்பம் சிறப்பான வீடு. இந்த மகரம் கும்பத்தில் எந்த ஒரு கிரகம்னு தசை நடத்தினாலும் அது சிறப்பாகவும் நன்மையாகவும் இருக்கும். திரிசுவை ஆனாலும் அது பிரச்சனையை கொடுக்காது. கடன் பிரச்சனை இருக்கும். இவங்க முதியோர் இடத்துல ஏதாவது ஒரு சேவை செய்வாங்க, இல்லாட்டி அங்கே ஒரு வேலையாக செய்வாங்க. வயசானவங்களை குறைய கேட்கறது, படிக்க இடங்களை ஒரு உதவி செய்கிறது, இது போன்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கும். பண உதவி செய்யலாம் அல்லது அங்கே ஏதாவது ஒரு வேலை செய்யலாம். எங்களுக்கு இது முக்கியமான பரிகாரம். வயது மூத்தவங்கிட்ட குறைய கேட்பது இது ஒரு நல்ல பரிகாரம் தான். திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி கோயிலுக்கு போனால் நல்லது. திருநள்ளாறு பதிக்கம் அந்த புத்தகம் படிப்பது வாழ்க்கையில் நல்லது. திருநள்ளாறு ஸ்ரீ வாஞ்சியம், கும்பகோணம் ஸ்ரீ வராகர் வழிபாடு நன்மை தரும். சனி கும்பம் அல்லது மகரம் என்று இருந்தால் அதுக்கு தகுந்தா போல ஆண் பெண் வராகர்னு எடுத்துக்கணும்.